அம்பலாங்கொடை நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் அந்த நிறுவனத்திற்குள்ளேயே சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்று பதிவாகியிருந்தது. இந்த கொலையின் பின்னணியில் பல மர்ம சம்பவங்கள் காணப்படுவதும் அம்பலமாகி இருக்கின்றது. உயிரிழந்தவர் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில், அதாவது சஜித் பிரேமதாசவின் கட்சி சார்பில் அம்பலாங்கொடை நகரசபைக்காக போட்டியிட்ட ஸ்ரீரன் கோசலடி சில்வா என்பவராவார். துப்பாக்கி சூடு நடத்த முயற்சித்த போது கைத்துப்பாக்கி இயங்கவில்லை. அதனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடினார். இலக்கு வைக்கப்பட்ட நபர் துப்பாக்கிதாரியை விரட்டி கொண்டே பிடிக்க முயற்சித்துள்ளார். எனினும் மிக குறுகிய நேரத்தில் அங்கு வருகை தந்த மற்றொரு துப்பாக்கிதாரி கோசலடி சில்வா மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றார். இதனால் கோசலடி சில்வா வர்த்தக நிலையத்திற்குள் அப்போதே உயிரிழந்தார். துப்பாக்கி சூடும் முடிந்தது. சில மணித்தியாலங்களில் அந்த கால எனும் இடத்தில் துப்பாக்கிதாரியின் மோட்டார் சைக்கிளும் மீட்கப்பட்டிருக்கின்றது. பதிவுகளை அடிப்படையாக கொண்டு அது தொடர்பான விசாரணைகளும் தற்போது இடம்பெற்று வருகின்றன. அது அவ்வாறு இருக்க 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் நடந்த 2 கொலை சம்பவங்களுடன் உயிரிழந்தவருக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. களுத்துறை எத்தனமடல பகுதியில் சிறைச்சாலை பஸ் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய பாதாள குழு தலைவர் சமயம் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் ஆவார். கொலை செய்யப்பட்டவரின் கைபேசியை பரிசோதித்த போது அவர் பூசா சிறையில் உள்ள லொகுபெட்டி எனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினருடன் நேற்று முன்தினமும் பேசியுள்ளமை விசாரணைகளில் அறிய கிடைத்திருக்கின்றது. அவர் லொகுபெட்டியுடன் மாத்திரமின்றி அவரது எதிராளியான கரந்தெனிய சுத்தா மற்றும் கொஸ்கொட சுஜி உள்ளிட்ட பல தரப்பட்ட பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேணி வந்திருக்கின்றார் எனவும் விசாரணைகளில் அறிய கிடைத்திருக்கின்றது. பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் பலரின் பணப்பரிமாற்றங்களை இவரே செய்து வந்திருக்கின்றார். இதனால் இந்த கொலையை எந்த தரப்பு நடத்தியிருக்கலாம் என்பதை உறுதிப்படுத்துவதில் போலீசாருக்கு சிக்கல் நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர்.